கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே நமக்கு நன்றாக தெரிகிறது, இது ஒரு கேள்வியாக அமைந்திருக்கின்றது. யார் யாரை பார்த்து கேட்கப்பட்ட கேள்வி என்றால், அதற்கு முந்தின வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்று எழுதப்படுகிறது. ஏன் அந்த கேள்வி கேட்கப்படுகிறது? ஆபிரகாமிடத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது, அதுவும் சாரால் உனக்கு ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகிறாள் என்று சொல்லும்பொழுது அவர்கள் இருவருக்குள்ளாக இருக்கிறதான வயது மூப்பு மற்றும் சரீர பலவீனங்கள் எல்லாவற்றையும், அங்கே இருக்கிறதான யதார்த்தமான உண்மை நிலையை அவர்கள் அறிந்திருக்கிறபடினாலே, தனக்கு என்ன வயதாகிறது, தன் மனைவியாகிய சாராளுக்கு என்ன வயதாகிறது என்பதையெல்லாம் ஆபிரகாம் அறிந்தபடினாலும் சாராள் அதை கேட்டு கொண்டிருந்ததினாலே இந்த வார்த்தையை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, நம்ப முடியவில்லை என்பது மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய அந்த யதார்த்தமான உண்மை நிலை இடம் கொடுக்கவில்லை. ஆகவே அந்த சாராள் அங்கே நகைத்தாள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்பொழுதுதான் கடவுள் ஆபிரகாமை பார்த்து கேட்கின்ற கேள்வி என்ன? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்கின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் கூட நீங்களும் நானும் பல நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து, நமக்கு இருக்கிறதான நிலைமையை பார்த்து, நமக்கு இருக்கிறதான பலத்தை கணக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடப்பதற்கு இது நமக்கு சாத்தியம் இருக்கிறதா, சாத்தியம் இல்லையா என்பதை நாம் என்ன செய்கின்றோம், ஒரு முடிவுக்குள்ளாக வரும்படியாக இருக்கிற சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளுகின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எனக்கு வயதாகி விட்டது, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலனெல்லாம் குன்றி விட்டிருக்கிறது, இதற்கு மேல் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிற மக்களாக நாம் இருக்கின்றோம். நான் சரியாக படிக்கவில்லை, என்னால் எப்படி ஒரு நல்ல வேலைக்கு செல்ல முடியும் என்று கேட்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். என் பிள்ளை எதிலும் அவன் நிரந்தரமாக இருப்பதில், வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றான். அவனுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்கிற பயம் பெற்றோராகிய எங்களுக்கு இருக்கிறது என்று நாம் நினைக்கின்ற மக்களாக நாம் இருக்கின்றோம். எனக்கு போதுமான வருமானம் இல்லை, என் பிள்ளைகளை எப்படி நான் கரை சேர்ப்பது, அவருடைய திருமணமானாலும் மற்றவருடைய தேவைகளானாலும் நான் எப்படி சந்திப்பது, ஏனென்றால் எனக்கு வருமானமே இல்லை என்று இப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த யதார்த்த நிலைகளை பார்த்து என்ன செய்கின்றோம், ஒரு முடிவுக்குள் வருகின்றோம். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, ஏக்கம் இருக்கிறது, எனக்கு இந்த நன்மையெல்லாம் வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அதற்கான சூழல்களை, அதற்கான வசதி வாய்ப்புகளை என்னில் தேடும் பொழுது அதற்கான கொஞ்சம் சாத்தியக்கூறுகள் கூட கிடையவே கிடையாது என்று சொல்லும் பொழுது நான் எப்படி அதையெல்லாம் பெற்றுக்கொள்வது? பல நேரம் கிராமத்திலே சொல்லுவார்கள், முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல் என்று சொல்லுவார்கள். கொம்பிலே பிடித்திருக்கிறதான தேன் கூடு என்பது என்ன செய்யும், உயரத்திலே இருக்கும். அந்த தேனை தான் அருந்த வேண்டும் என்று சொல்லி நடக்க முடியாத, இரண்டு கால்களும் செயலற்று இருக்கின்ற ஒரு மனிதன் ஆசைப்படும் பொழுது அந்த மனிதனால் என்ன செய்ய முடியாது, அதை எடுத்து உண்ண முடியாது. காரணம், அவருடைய கால்கள் செயலிழந்த கால்களாக இருக்கிறபடினாலே. அதை தான் கிராமத்தில் சொல்லுவார்கள், முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போல் என்று சொல்லி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கின்றது. ஆசை இருக்கிறது, விருப்பம் இருக்கிறது, ஆனால் அதற்கான
சாத்திய சூழல்கள் இருக்கின்றதா என்றால் இல்லவே இல்லை என்று சொல்லும் பொழுது ஏங்கி ஏமாந்து நிற்பது தான் நம்முடைய நிலைமையாக இருக்கிற. ஒருவேளை ஆபிரகாமும் சாராலும் அப்படித்தான் இருந்திருப்பார்கள். ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரியும், இந்த வாக்குத்தத்தம் அவர்களிடத்தில் வரும்பொழுது ஆபிரகாமுக்கு 75 வயதும் சாராளுக்கு 74 வயதுமாக அங்கே இருக்கிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படியாக வயது சென்று இருக்கின்ற இவர்கள் தங்களுடைய நிலைமை பார்த்து விட்டு சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறதா என்பதை அதை வெளிப்படுத்துவதாகத்தான் அவருடைய நகைப்பு இருக்கிறது. அவர்களை பார்த்து கடவுள் கேட்கிற கேள்வி, கர்த்தரால் ஆகாததொன்று உண்டோ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கேட்கப்படுகின்றது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுளுக்கு எதுவும் சாத்தியம். நம்மிடத்தில் அதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். நான் முடவன் தான், நான் நடக்க முடியாதவர் தான். ஆனால் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது அது அர்த்தமற்ற காரியம்தான். ஆனால் என் கடவுள் அதை என் கையில் கொண்டு வந்து தருவார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா? ஆம் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய நிலைமை ஆபிரகாமை போல நாம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து சொன்ன வண்ணமாய் நம்முடைய கடவுள் நம்மை பார்த்து கேட்கின்றார். ஒருவேளை நீ நினைப்பது சரியாகத்தான் இருக்கலாம். ஏனென்றால் உன்னுடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கின்றது, உன் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் யோசித்து பார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கடவுள் நம்மை கேட்கின்றார். நம்மால் கூடாது, ஆனால் நாம் ஆராதிக்கிற கடவுளால் எல்லாம் கூடும். அவர் இமைப்பொழுதிலே எதை வேண்டுமென்றாலும் மாற்றி அமைக்க கர்த்தரால் கூடும், புதுப்பிக்க கர்த்தரால் கூடும். வியாதி, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் பழுதாகி இருக்கின்றதா, கர்த்தரால் அதை புதுப்பிக்க கூடும். சுகவீனத்தினுடைய காரியங்கள் உச்சத்தில் இருக்கிறதா, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையிலே நம்மை குணமாக்கக்கூடும். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பல தேவைகள் இருக்கிறது. ஆனால் அந்த தேவைகளெல்லாம் சந்திப்பதற்கு, அதை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான வழிகளும் இல்லாததைப் போல் தெரிகின்றதா, நம்முடைய கர்த்தரால் எல்லாம் கூடும். அவர் ஏற்ற நேரத்தில் நம்மை ஆசீர்வதிக்கவும் அற்புதங்களை செய்யவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே தான் கடவுளை சொல்லுகின்றார், கர்த்தரால் ஆகாதது ஒன்று இருக்கின்றதா? கடவுளால் எல்லாம் கூடும் அல்லவா? கடவுளால் எல்லாம் கூடும் அல்லவா? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுளால் கூடாதது, அவரால் செய்ய முடியாதது என்று ஒன்றுமில்லை என்பதை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். ஆபிரகாமின் வாழ்க்கையில் அவருடைய எல்லா தடைகளையும் தாண்டி, இயலாமையை தாண்டி கர்த்தர் சொன்ன வண்ணமாகவே ஒரு மகனை கொடுத்திருப்பாரானால், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லா தடைகளையும் அப்புறப்படுத்தி நாம் எதிர்பார்க்கிறதான அல்லது நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கடவுள் தருவார். ஆம், ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அதை நாங்கள் 100% அப்படியே விசுவாசிக்கிற கர்த்தாவே. எங்களால் முடியாது, எங்களுக்கு அதற்கான எந்த விதமான கர்த்தாவே ஆண்டவரே சாத்தியங்கள் இல்லை ஆண்டவரே. ஆனால் எங்கள் இருக்கிற கடவுளால் எல்லாம் முடியும் கர்த்தாவே. ஆகையால் எங்களையும் எங்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் வாழ்க்கையில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அப்படி நிறைவேற்றோ அதே வண்ணமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இயலாமைகள், தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி என் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் கர்த்தாவே நீர் கொடுப்பதற்கு போதுமானவராயிருக்கிறதற்காய் தோத்திரம் தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.